Sensation Heartbeat Season 2. So it's a Tamil language medical series drama. In fact, Deepa Balu lead role play பண்றாங்க. Anamol and Karthik Kumar, Charkesh and others more important role play பண்றாங்க. Then இந்த சீரியஸ் எழுதுறது தீபக் சுந்தரராஜன், டைரக்ட் பண்றது தீபக் சுந்தரராஜன், அப்துல் கபீஸ். It's mainly focused on personal and professional lives of surgicals, interns and residents of fictional RK hospital. So Heartbeat first series 100 episodes வந்துச்சு. இன்ஃபேக்ட் 8th March 2024 டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சு 23rd August 2024 ஃபினிஷ் ஆச்சு. தென் செகண்ட் எபிசோடு இது வரைக்கும் 96 எபிசோட்ஸ் வந்திருக்கு. இன்னும் 4 எபிசோட்ஸ் சீரிஸ் முடியும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் 22nd May 2025 ஸ்டார்ட் ஆச்சு. ப்ரெசென்ட்டில் போயிட்டு இருக்கு. 96 எபிசோட்ஸ் ஃபினிஷ் ஆயிருக்கு. ஸோ இந்த சீரீஸோட ரோலில் ரொம்ப முக்கியமான ரோல் தீபா பாலு ப்ளே பண்ணுறாங்க ரீனான்ற கேரக்டரில். ஸோ அவங்க அப்பா அம்மா யாருன்னு சொல்லி அவங்க தேடி, அவங்க ஒரு அனாத ஆசிரமத்தில் படித்து டாக்டர் ஆகிட்டு அவங்க அப்பா அம்மா யாருன்னு சொல்லி தேடி வர மாதிரி ஒரு கேரக்டரு. ஸோ இந்த அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்ப காமன் கம்போஸ்டாக இருந்துச்சு. எந்த ஒரு சீனையுமே வந்து அவங்க உள் வாங்கி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண விஷயம் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. தென் இந்த சீரீஸோட இவ்வளோ பெரிய ஹிட் ஆனதுக்கு இவங்க ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் அனமோல். ஸோ ரீனா ரத்தின்ற கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க. ஷீஸ் ஒரு பில்லர் ஆஃப் தி சீரீஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு ஸ்ட்ரிக்டான டாக்டராக இருக்க சொல்லவும் சரி, ரீனா கிட்ட தன்னுடைய தாய்ப்பாசத்தை காட்ட முடியாமல் பட் ஸ்டில் தாய்ப்பாசம் இருக்குது அவங்களுக்கு ரீனா மேலே. அதை ரியாக்ட் பண்ணுற விதத்துலையும் சரி, தென் அவங்களோட லைவ் ஹஸ்பண்ட் கிட்ட மன்னிப்பு கேட்குறதோ இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட அவங்க பேசுகிற விதமும் சரி, அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த ரெண்டு கேரக்டருக்கும் அதுக்கும். அவங்களோட இப்போத்திய குழந்தைங்க மீன்ஸ் லைவ் ஹஸ்பண்டோட குழந்தைங்க கிட்ட அவங்க பேசுகிற விதமும் சரி, எல்லாத்துலேயுமே அவங்க நிறைய டிஃப்ரென்ஷியேட் காட்டியிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னா நான் அனமோல் நான் சொல்லுவேன் இந்த ஹார்ட்பீட் சீரீஸில். தென் சாருகேஷ் அர்ஜுன்ற ரோல் ப்ளே பண்ணுறாரு. அவர் ஆர்கே ஹாஸ்பிட்டலோட சிஇஓ. ஸோ ரீனாவோட பாய் ஃப்ரெண்டு, ரத்தியோட சிஇஓ விச் மீன்ஸ் பாஸ் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ அவரும் அவரோட ரோலை ரொம்ப ஒரு மாதிரி அவரோட ஒரு அக்ரெசிவான ஒரு பர்சன் ஆக்சுவலாக. பட் ஸ்டில் அவர் அந்த ஒரு ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நிறைய பேர் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நிறைய எமோஷன்ஸை கடத்த வேண்டியதாக இருந்துச்சு அவருடைய தாடி புகுந்த முகத்தில். ஆக்சுவலாக தாடியால் நிரம்பிய முகத்தால் பல எக்ஸ்பிரஷன்ஸை காட்டி ரோலை அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் நியாயப்படுத்தியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். தென் கார்த்திக் குமார், இவர் தான் இந்த ரெவல்யூஷன் இந்த சீரியஸ்லேயே. இவர் வந்த பிறகு தான் இந்த சீரியஸ் வந்து இன்னும் டெவலப் ஆச்சு அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். யாரடி நீ மூவியில் செகண்ட் ஹீரோவாக ப்ளே பண்ணியிருப்பாரு. அப்போவே ஒரு நல்ல பெர்ஃபார்மர் தான். ஆக்சுவலாக அவருக்கு பெரிய ரெக்கக்னேஷன் கிடைக்கல. இன்ஃபேக்ட் ஹார்ட் பீட் சீரியஸ் மூலமாக அவருக்கு ஒரு பெரிய ரெக்கக்னேஷன் கிடைச்சிருக்கு. அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப சாமிங்காக. இன்ஃபேக்ட் அவருக்கு நிறைய கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. நீங்கள் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலே எல்லாரோட ஸ்டேட்டஸ்லுமே கார்த்திக் குமார் இப்போ ஒரு 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 கனவு கண்ணனா ஆயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் ஏகேக்கு அப்புறம் ரொம்ப பெரிய ஃபெமிலியரான ஒரு ஃபேஸ் ஆயிட்டார் அவர். ஸோ ஸோ ஓகே, இது ஒரு சைடில் இருக்கு. ஆனால் அவரோட ரோலை ரொம்ப ஒரு பெர்ஃபெக்டாக ப்ளே பண்ணி தான் நினைக்கிறேன். ரொம்ப ஒரு நிறைய மன வருத்தத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு தான் பொண்ணியாரு தன்னோட பர்சனல் லைஃப் வருத்தத்தெல்லாம் விட்டுட்டு ஸ்டில் ரொம்ப ஒரு ஸ்வீட் அண்ட் கிறிஸ்பாக ஒரு ரோலை ப்ளே பண்ணார். ரதி கிட்ட பேசணும் சரி, அந்த ஒரு கண்ணியம் தவறாமல் பேசுவார். அவர் இன்னும் ஈவன் தோ ஷீஸ் அவரோட லவராக இருந்தாலும், ரதி அவரோட லவராக இருந்தாலும் இப்போ ஆனால் இப்போ அவங்க வந்து இன்னொருத்தவங்களோட மனைவி. ஸ்டில் அவங்க மேலே ஒரு ஒரு பாசத்தோடையே பேசுவார். அந்த விதத்தில் எல்லாத்துலேயுமே அவர் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருந்தாருன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த சீசன் 2 இவ்வளோ பெரிய ஹிட்டுக்கு நான் 100% கார்த்திக் வரதான் காரணம்னு சொல்வேன். சைமல்டேனியஸ்லி தீபா பாலுவும் ரத்தியும் காரணம் தான். அதாவது ரீனாவும் ரத்தியும் காரணம் தான். ஆனால் கார்த்திக் குமாரோட வருகை தான் இதை ரொம்ப பூஸ்ட் பண்ணுச்சுன்னு நான் சொல்லுவேன். தென் மோகன் ராம் ரதியோட ஃபாதராக ப்ளே பண்ணார் செகண்ட் சீசனில். வந்து டைலர் மேட் ரோல் அவருக்கு ஆக்சுவலாக. ஸோ அவர் சபரீஷ் இந்த ராக்கின்னு ப்ளே பண்ணவர். அவர் தான் இந்த சீரீஸோட காமெடியன் மாதிரி. ஆக்சுவலாக ஒரு ஃபர்ஸ்ட் சீசன் ஃபுல்லாகவே ரொம்ப கலகலப்பாக இருந்தது. இவரும் ஒரு முக்கியமான காரணம். ரீனாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ரீனா அவங்களோட எமோஷன்ஸ் ஃபுல்லாமே இவர்கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க. அர்ஜுனை லவ் பண்ணுறாங்க, பட் ஆக்சுவலி ராக்கி தான் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ ஒரு முக்கியமான ரோல் ஆக்சுவலாக இந்த டோட்டல் சீரீஸில் நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இவர் தான் ரீனா கூட ஷேர் பண்ணியிருப்பார் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இஸ் பிளேட் இஸ் ரோல் பர்ஃபெக்ட்லி. ஆக்சுவலி யோகலட்சுமி தேஜுன்ற ரோல் ப்ளே பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அவங்க டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஒரு ரோலே டூரிஸ்ட் ஃபேமிலி நடித்து பெரிய ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அவங்க ஒரு மாதிரி ஒரு சம்டைம்ஸ் கிரே, சம்டைம்ஸ் சார்மிங், சம்டைம்ஸ் க்யூட்.
ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ரக்கடான கேள்ன்ற மாதிரியே ப்ளே பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ரதியோட யங்கர் வெர்ஷன் மாதிரி இருப்பாங்க அவங்க. ஸோ அவங்களுமே அவங்க ரோலை ரொம்ப பெர்ஃபெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. பெரிய குறைகள் இல்லை அவங்களோட பிளேல அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. யா, இந்த சீசன் டாக்டர் நவீன் ஆக்சுவலாக அவரு எம்என்எஃப் எக்ஸ்சேஞ்சர் யங்கர் சன். ஸோ அவர் வந்துட்டு தேஜுக்கும் ரீனாவும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் ஒரு மாதிரி ஆண்டகனிஸ்டோட ஒரு மாதிரி பட் ஸ்டில் பிளேட் இஸ் ரோல் கன்வின்சிங்காக ப்ளே பண்ணார் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஒரு பர்டிகுலர் டைமில் அவர் ரிவீல் பண்ணார் ஒரு சில விஷயத்தை, இவங்க தான் என்னோட அக்கா அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணி அவர் பண்ண விஷயம் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. தென் சர்வா டாக்டர் குணான்ற கேரக்டரை ப்ளே பண்ணியிருந்தாரு. இன்ஃபேக்ட் அவர் ராக்கிக்கும் ரீனாக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒரு மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்க இந்த சீரியஸில் அவர் ஒரு தனித்துவமாக அவர் தெரிவார் ஆக்சுவலாக. அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமாக அவர் ஒரு நல்ல ஒரு டாக்டர் ஆக்சுவலாக. இப்போது ரொம்ப பொறுப்பாக இருக்க டாக்டர், அன்வான்ட் எதுவும் பண்ண மாட்டார். ஒரு மாதிரி ஒரு ஒரு நல்ல கேரக்டர் ரோல்னு சொல்லலாம் அவரை. ஸோ அமித் இப்போ இந்த இதில் வில்லனாக ப்ளே பண்ணார். சீசன் 2ல் ஒரு பெருசாக நான் பார்க்கல ஆக்சுவலாக. சீசன் 1ல் ஒரு தனியாக ஒரு ஸோ ஜெயராவ் ஆக்சுவலாக நம்ம கூத்துப்பட்டுற மாதிரி ஒரு தனியாக ஒரு ஆக்டிங் ஸ்கூலே வச்சு பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நிறையா நாடக சபை நான் போய் பார்த்துருக்கேன். அவர் தான் ஆர்கே ஹாஸ்பிட்டலோட சீஃப் ஆக்சுவலாக, அர்ஜுனோட அப்பா. ஸோ ஒரு பையன் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்க ஒரு கேரக்டர். அந்த ரோலுக்கு ஒரு மேபி இந்த இந்த இவர் நடிக்க சொல்ல அதுக்கு ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ளே பண்ணியிருந்தார் இந்த ரோலில். தென் சந்திரசேகர் கோனூரு தேவன்ற ரோல் ரதியோட ஹஸ்பண்டாக ப்ளே பண்ணியிருந்தாரு. இன்ஃபேக்ட் அவரும் ஒரு சைலண்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு நிறைய சீனில். தென் ஷர்மிளா தாப்பா அருணான்ற ரோலில் சீனியர் நர்ஸு. ஸோ அவங்களும் அவங்களோட கரெக்டாக தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ரொம்ப ஜஸ்டிஃபைடாக இருந்துச்சு அவங்களோட ரோடு. தென் தென் கவிதாலயா கிருஷ்ணன் அவரோட ரோலும் ரொம்ப முக்கியமான ரோல் ஆக்சுவலாக. தியாவை தத்தெடுத்துட்டு அப்பாவா ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ நிறைய டைம் ரெய்னா ரொம்ப ஃபீல் பண்ண சொல்ல நான் இருக்கமா அவனுக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலாக கனெக்டடாக இருப்பார் அவர். ஸோ